ஒரே ஒரு ஆரஞ்சு தான் நான் கிளம்பிடலாம். ஏண்டா பார்ட்டி தானே போறோம், அங்க போய் குடிக்கலாம்ல. ஹாய், இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயா இருந்தா பார்ட்டிக்கு போலாமா? யா, நோ ப்ராப்ளம். Excuse me? No babe, just some joker in the store. That's okay. Go on. Yeah. கடையில பல்ப் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீர் டென்ஷன் ஆகாத மச்சான். நான் வேணா உனக்கு ஒரு பெரிய பொம்பளை பொம்மை வாங்கி தரேன், கட்டி புடிச்சுன்னு சுத்தி நிறேன். எப்ப பார்த்தாலும் காஞ்சலவே இருக்கிற. ஆமா, உண்மையிலே பில்லு போட நிக்கிறியா இல்ல சும்மா இந்த ஆன்டி பார்த்து நின்றுக்கிறியா? மச்சான் இருடா மச்சான், நீ ஒரு நல்ல பொண்ணா பாத்தீங்கன்னா நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன்டா. அதுவே மழை நனைஞ்ச அட்டை பாக்ஸ் மாதிரி இருக்கு, அத போய் சொல்லி விட்டுட்டு இருக்கிற. Excuse me? என்ன சொன்ன? என்கிட்ட பேசுறியா இல்ல போன்ல வேற அவங்க முடியாது பேசுறியா? உன்கிட்ட தான்டா பேசுறேன். டுபுக்கு. ஏய் டுபுக்கா? ஏய், உன் மூஞ்சில மேக்கப் கழுவிட்டு பாரு, ஸ்கூல் வாசல்ல மாங்கா பத்திரிக்கிற ஆயா மாதிரியா இருப்ப. என்கிட்ட வச்சுக்காத. ஓவரா பேசுற நீ. உன் மூஞ்சி இருந்தா ஓனா எனக்கு ஸ்பைக் விட்ட மாதிரி இருக்கு. ஏய், என்னடி சட்டையில கை வைக்கிற? மாவல அப்படியே ஒண்ணு விட்டன்னு வச்சு வீங்கிடும். ஏய், ஆம்பளன் பக்கம் மேல கை ஏய் யார் மேல கை வைக்கிற? ஆனா ஒண்ணுடி, உனக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் நைட் நீ உன் புடிச்சு சொல்லாம ஓடி போயிடுவான். சத்தியமா உங்களை கல்யாணமே நடக்காது. ஏய், அவன் மேல கூட முடி கல் வச்சு என்ன ஒரு முடிவுல தான் இருக்க போல இருக்கு. என்னடா இவனுங்களா 7-8 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பாக்குறோம். அதுவும் இந்த மாதிரி பார்ட்டின்னா தான் ஆட்டின்னு வந்துடுறானுங்க. எப்போ லாஸ்டா அந்த ஒன்னா எல்லாரும் டூர்ல தானே பார்த்தோம். ஆமா மச்சான். மச்சான் இன்னைக்கு எல்லாரும் கூட சேர்ந்து கபால கலங்குற அளவு குடிக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா மச்சான். மச்சான் சான்ஸே இல்லடா. காலேஜ் டைம் தான். மா சிலிண்டர் நீ மாட்டியா? நான் சொல்ல திறக்க மாட்டியே. வீட்டுல விருந்தாளிகள் எல்லாம் வந்திருக்காங்க. போயிட்டு அப்புறமா வா. போயிட்டு அப்புறம் வரதுனா பொங்கலுக்கு பொங்க நான் வந்திருக்கேன். உன்னை பாக்க பையன் வர மாட்டேன். வேற யார் வந்திருக்கா? டேய் ஸ்ரீ, அவன் போனுக்கு மேல போன் அடிச்சிட்டு இருக்கான். என்ன பண்றீங்க? வா போலாம். மச்சான், மதுரையில இருந்து எங்க அம்மாவுடைய அண்ணன் சோமு மாமா முத பொண்ணுக்கு பத்திரிக்கை வைக்க வந்திருக்காங்க. ரெண்டாவது பொண்ணு நான் கட்டிக்கணுமா அவகிட்ட பேச சொல்லி எங்க அம்மா ஒரே டார்ச்சர். உனக்குதான் பொண்ணுகிட்ட பேசுறதுன்னா பொறிகள்ல சாப்பிடற மாதிரி ஆச்சு. அப்புறம் என்ன? அவ மூஞ்ச பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. அப்பல அது யாரு? உங்க ஃப்ரெண்டா? இவன் யாரா? பர்மா பஜார்ல பிட்டு படம் வைக்கிற மாதிரி இருக்கா? நீ போய் பொண்ணு மூஞ்சில காரி துப்பு, நான் இவன் மூஞ்சில காரி துப்புறேன். சீக்கிரம் வா. தம்பி, உன் பேர் என்ன? பேபி. பேபியா? யாரும் கிட்ட கழுவி. பேபி இல்ல, பேபி. பேபியா? இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பேரா வைக்கிறாங்க. அந்த காலத்துல என் புருஷனுக்கு பேர் வச்சது முனியாண்டி. உன் புருஷனுக்கு முனியாண்டின்னு வைக்காம பின்ன முகேஷ் அம்பானி நான் வைப்பாங்க. தம்பி, பிறக்கும் போதே உனக்கு பேபின்னு பேர் வச்சுட்டாங்களா? இல்ல, போன பொங்கலுக்கு தான் வச்சாங்க. என்ன தங்கச்சி இது? புதினா சட்னி அண்ணே. இப்படித்தான் நான் ரோட்ல போறப்போ பச்சை ஒண்ணு இருந்தது. அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. நல்ல வேலை நான் அதை விதிக்கல. கடைசியா சொல்றேன். என்ன மாமா? என்ன உனக்கு சுத்தமா பிடிக்காது. பரவாயில்ல மாமா. தம்பி, என் மாப்பிள்ளையோட சேர்ந்து ஆட் எடுக்கிறீங்களே, கடைசியா என்ன ஆட் எடுத்தீங்க? டீ ஆடு. அடுத்து எப்ப எடுப்பீங்க? சொந்தக்காரங்களா சொல்லி அமைச்சிருக்கிறோம். எல்லாரும் எப்ப வராங்களோ அப்ப எடுத்துருவோம். யோ, ஆனா டெட் பாடியா? ஆடு எப்ப வருதோ அப்பதான் எடுக்க முடியும். நான் ஒரு பொறுக்கி, பொம்பளை பொறுக்கி, பொறம்போக்கு, உலகத்துல கேவலமான காரி துப்புற கேரக்டர். மச்சான் கிட்ட எனக்கு பிடிச்சத உங்க பையனை உங்க கேரக்டர் படியா வளர்த்திருக்கீங்க. டேய் ஸ்ரீ, இங்க உட்கார முடியல, வாடா. மாட்டு சனி நக்கி பார்த்தது, கழுதப்பிய மெரிச்சு பார்த்ததெல்லாம் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. மச்சி, அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட் ஒரு அட்டை பாக்ஸ் பார்த்தமே. அந்த பொண்ணு அசோகோட தங்கச்சி மச்சான். அப்படியே ஃப்ரெண்ட் ஆயிட்டா. நான் செவுத்திலே மூட்டி பண்ணி என்ன விடு. ஏய் குர்ரா. கௌதம் அங்கிள் குட் மார்னிங். டேய் சீக்கிரம் வாடா. அவன் வருவான், நீங்க உட்கார்ந்து ஆரம்பிங்க. அங்கிள், இவன் சமையல்கார மாதிரி அழகிறான். சாமான் தைக்கிற நாறு மாதிரி இருக்கான். அவனை சேவிங் பண்ண சொல்லுங்க அங்கிள்.
ஏய் ஏடா போயிட்டீங்க? இனிமே நான் ஃபோன் பண்ணும்போது நீ ஃபோன் எடுக்காம இரு, அப்புறம் நான் உன்னை வச்சுக்கிறேன். அதுக்கு ஏன்டா இறங்கி வச்ச இட்லி குண்டா மாதிரி இவ்வளவு சூடா இருக்கிற? அப்புறம் இன்னைக்கு சோமசுந்தரத்தை பார்த்த மச்சான். பேசாமறா. யாரா சோமசுந்தரம்? உனக்கு தெரியாது? இவன் மாமனாரு. அவனும் அவங்க ஆயாவும் செட் தோசை மாதிரி சும்மா சேர்ந்து உட்காந்துட்டு இவனை கல்யாணம் பண்ணி சொல்லி உயிர் எடுக்குதுங்க. ஏய் என்னடா இது மரியாதை இல்லாம ஆ? ஸ்ரீ பொண்ணு எப்படி இருக்கா? ஒரு தடவை பார்க்கலாம் அங்கிள். டேய் என்னடா இது சினிமாவா லைஃப் டா? நீங்க வேற அங்கிள், கல்யாணம் பண்ணாதானே மாமனாரு. நாங்கெல்லாம் கல்யாணமே பண்ணிக்க போறது இல்ல. எவ்வளவு சொன்னாலும் அவனுக்கும் பொண்ணுக்கும் புரியவே மாட்டேங்குது. இந்தியால இருக்கிற 15 to 25 ஏஜ் குரூப் பொண்ணுங்களுக்கு டார்கெட் பண்றாங்க. பொதுவா எல்லா பொண்ணுங்களுக்கும் காதல் மேல நம்பிக்கை இருக்கும், இன்க்ளூடிங் மீ. சோ கேர்ள்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி கான்செப்ட் இருந்தாதான். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்க்கு ஒரு கான்செப்ட் பண்ணிருக்கோம். டூயட். Shall I proceed? Go ahead. ஒரு பொண்ணும் பையனும் பாத்துக்கிறாங்க. பார்த்த உடனே காதல். பார்த்த உடனே வரதுன்னா மெட்ராஸ் ஐயா மச்சான். சோ காதலுக்கு இதெல்லாம் பழைய கான்செப்ட். பாகவதர் பாஷா படத்துல நடிச்ச மாதிரி இருக்கும். பழைய மாவு. இது வேலைக்கு ஆகுதுங்க. இது சனி அப்ரூவ் பண்ண கான்செப்ட். நாங்க சன்னி கிட்ட பேசிக்கிறோம். One minute. Please. தப்பா எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஓகே. அவங்க அப்படிதாங்க. அவங்களுக்கு காதல்னா என்னன்னே தெரியாது. பொண்ணுங்க கிட்ட பழகி இருந்தா தானே பொண்ணுங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு புரியும். பங்களா கூர்க்கா மாதிரி அந்த பொண்ணு மடக்கு என்ன மச்சான் பேசிட்டு இருக்கான்? வேற என்ன, நம்மளை பத்தி தப்பா தான் பேசிட்டு இருப்போம். அநேகமா அவன் ஒரு ஜொல்லுக்கு நம்ம நீச்சல் அடிச்சிருந்தா வெளியே போகணும்னு நினைக்கிறேன். நீங்க இருங்க, நான் போய் சண்டை போட்டு உங்க ஐடியா நல்லா இருக்குன்னு புரிய வைக்கிறேன். ப்ளீஸ் வேணாங்க. ஆனா நீங்க தப்பா நினைக்கலனா நான் உனக்கு கேட்கலாமா? ஷுவர். இல்ல கௌதம்க்கு காதல்லாம் பிடிக்காதா? அவனுக்கு பொண்ணுங்களே பிடிக்காது, அப்புறம் எப்படி காதல்லாம்? ஏன் அப்படி? அவங்க ரெண்டு பேர் அதனாலதான் அவங்க பொண்ணுங்களை பத்தி கேர் பண்ண மாட்டாங்க. உள்ளவாடா. என்னதான் கூப்பிடுறோம், இருங்க கேட்டுட்டு வரேன். டேய் அசிங்கமா பண்ணாதீங்கடா. டேய் எங்களை பத்தி என்னடா தப்பா பேச? ஒன்னும் சொல்லுடா, அட்வைஸ் தான் கொடுத்துட்டு இருந்தேன். ஐடியா நல்லா இல்ல, இன்னும் கொஞ்சம் பெட்டரா யோசிக்கணும். அத பத்தி தானே பேசிட்டு இருந்தோம். அத பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்களா? உண்மையை சொல்டா. சத்தியமாடா. சட்டை பிடிச்சா சொல்ல மாட்டான். ஓ இயர் பாக்ஸ் காலி. இதுக்கப்புறம் வண்டி நீ தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணணும். வெளில வேலை செய்யணுமா? போடா எக்ஸ் கூட்டனே போ. கோயில் மணி. என்னங்க கைய முறுக்கிட்டாங்களா? கைய மட்டும் முறுக்கி இருந்தா பரவாயில்லைங்க. ஏன் பேபி, நான் செத்தா எனக்கு தாஜ்மஹால் கட்டுவியா நீ? இடம்லாம் பார்த்தாச்சு செல்லம். நீ செத்த உடனே வேலைய ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். எல்லாரும் இருக்கிறப்ப இடுப்ப கேடாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? நல்லா சொல்லுங்கம்மா. நான் சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. மாப்பிள்ள ஏன் டைம் போல இருக்கு. உங்களுக்கு இடுப்புடா ரொம்ப பிடிக்குமா? நானும் இந்த ஏரியால ரொம்ப வீக். ஹலோ, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? எங்க இருக்கே நீ? அன்னைக்கு ஒரு நகை கடையில வைர நெக்லஸ் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னல. ஆமா, நான் கூட அப்புறம் வாங்கி தர சொன்னேன். ஆமா ஆமா, ரெட் டைமண்ட் NEC ஜுவல்லர்ஸ் கரெக்ட்டா? அந்த கடைக்கு எதிர இருக்கிற ஒயின் ஷாப்ல சரக்கு அடிச்சிட்டு இருக்கேன். என்ன விஷயம் ஆச்சலாம்? ஐ பரு. ரோசின்றது யாரு? அது என் ஃப்ரெண்டு வீட்டு நாய் பேரு. அந்த நாய் காலையில போன் பண்ணிச்சு. ஏய், யார் காமிச்சிட்டு இருக்கா? யாருடா அவ? நீ திருந்தவே மாட்டியா? ஏய், கொண்டு வேண்டி போயிடு. வா, வா, வா. எங்க வீட்டு நாய்க்குட்டி செத்து போச்சு. எங்க அம்மாவால அதை ஜீர்ணிக்கவே முடியல தெரியுமா? செத்த நாய் உங்க அம்மா யாரு சாப்பிட சொன்னது? இல்ல செல்லம் சாப்பிடு. இவையா நாய் மாதிரி கத்துறாங்க. ஹலோ செல்லம்,
இன்னைக்கு ராத்திரி என்ன டின்னர்? ஒரு டம்ளர் விஷம். ஓகேம்மா, நான் வர லேட் ஆகும், நீ சாப்பிட்டு படுத்துருன்னா. கழுகு ஆயில் போடணும், பயங்கர டைட்டா இருக்கு. தண்ணி அடிச்சிருக்கியா? குடித உன்ட்ட சத்தியம் பண்ணிட்டனுமா? ஆப்பிள் எடுக்க வந்து செல்லம். பயங்கர பசி, அதான். நீ மிக்சிங் ஆச்சுன்னு தெரியல, எப்படி முருகுதுரா? அப்பா, எப்படியாவது ரூம் உள்ள போயிடணும். யாரெல்லாம் ஒரு தப்பு தப்பா கோணையா மாட்டுறது? உட்காந்து ஹலோ. என் பொண்டாட்டி ஹலோ தூங்கிட்டா. மச்சே, என்னடா டேய், இன்னொரு ரவுண்டு சாருக்கு வரியா? சரகடி இதை விட்டு ஒரு வாரம் ஆகுது. பொண்டாட்டி இப்படிலாம் என்ன, அதான் அப்படியே சரகடி இது டோட்டலா இப்பதான் அடிச்சோம். வா. ஹலோ. தண்டல் அடிச்சது அந்த ஆர்ம்ஸ் எல்லாம் டைட் ஆகும். அது எக்ஸசைஸ் பண்ணது ஒரு டயர்டா இது. டீ கிடைக்கும் மச்செல்லாம். ஓகே. சகவே இங்க இருக்குது, அதான். பார்த்தா இன்னும் தொகுது. நீ சாப்பிட செல்லம்? டீ நீயே குடி. ஓகே ஓகே. நீ திருந்தவே மாட்டியா? என்ன திருந்தனா? பொண்டாட்டி பேச்ச கேட்டு குடிய விட்டுட்டு திருந்தி ஒழுக்க மாறேற. திருந்தணுமா? என்ன திருந்தனா? எது திருந்தனான்னு நான் என்ன தப்புன்னு